ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். இன்று பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள் விநாயகரின் தடை நாசக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அரிய நாளா கருதப்பட்டு வருகிறது. இன்று நம்ம பண்ணக்கூடிய சில செயல்கள், அதுவும் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய சிறிய பொருட்கள் கூட நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடும் அப்படின்னு உங்களுக்கு கூறினா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய மடத்தில் வைத்து இந்த பொருட்களை எல்லாம் நீ இந்த ஒரு நாள்ல விநாயகர் கோவிலுக்கு எப்படியாவது போய் கொடுத்து விடு. இரவிற்குள் விநாயகர் கோவில் மூடுவதற்குள் இந்த பொருட்களை மட்டும் விநாயகருடைய சன்னதியில சேர்த்து விடு. நாளைய மாற்றம் உனக்கான ஒரு மாற்றமாக இருக்கும். நிச்சயமா நீங்க இந்த ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கும் பொழுது என்ன வேண்டுதல்கள் நினைக்கையோ அந்த வேண்டுதல்கள் உனக்கு முழுமையாக நடக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இன்று சந்திர சக்தி அதனுடன் சேர்த்து கணபதி சக்தி இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் நேரடியாக பிரபஞ்சத்துக்கே செல்லும். இதனால நம்ம நினைத்தது அனைத்தும் உடனடியாக நிறைவேறும். முதல்ல நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக அருகம்புல்ல நம்ம வாங்கி கொடுக்கணும். இந்த அருகம்புல்ல 21 தண்டுகள் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும். அருகம்புல்லானது விநாயகருக்கு மிகவும் பிரியமான ஒன்றாக இருக்கும். இது எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. ஆனால் அருகம்புல்லானது எந்த விதமான விநாயகருடைய பூஜைக்கும் அருகம்புல் இல்லாமல் அந்த ஒரு பூஜையானது நிறைவேறாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க அருகம்புல்லை வைத்துதான் இந்த ஒரு முதன்மையான ஒரு பூஜையை செய்யவே தொடங்கணும். இந்த அருகம்புல்லை நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய மன அழுத்தம் அனைத்துமே குறையும். வேலை வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகும். எதிரிகள் அனைவருமே உங்களை விட்டு விலகி விடுவார்கள். உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு விநாயகரின் ஆசி நேரடியாக உங்களுக்குள் கிடைக்கும். எனவே முதலாவதாக எந்த ஒரு பொருளை நீங்க கொடுக்கீங்களோ இல்லையோ, முதலாவதாக இந்த அருகம்புல்லை நீங்க கொடுத்து விடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக நீங்க நெல்லிக்காயை 3 எண்ணிக்கையில நீங்க கொடுக்கணும். இந்த நெல்லிக்காயை 3 எண்ணிக்கையில கொண்டு போய் நீங்க பிள்ளையார் கோவில்ல சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுளும் உங்களுடைய ஆரோக்கிய சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காயை நம்ம கொடுக்கும் பொழுது ஆரோக்கியமும் நீண்ட கால ஆயுளும் நமக்கு கிடைக்கும். எனவே உங்களுடைய உடல் நலத்துல ஏதாவது கோளாறுகள் இல்லைன்னா ஏதாவது தீராத நோய் நொடிகள் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஒரு நாள்ல கோவிலுக்கு போய் யாருக்கு இது அனைத்தும் இருக்கோ அவங்க கொண்டு போய் இந்த 3 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய நெல்லிக்காயை உங்களுடைய வீட்டில் வைத்து நீங்க பூஜை செய்து பூஜை அறையில வைத்து விட்டு அதற்கப்புறமா நீங்க கொண்டு போய் விநாயகருடைய சன்னதியில நீங்க சேர்த்து விட்டணும். இது நீங்க காலையில சேர்த்தாலும் சரி, மாலை நேரத்துல சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா இரவிற்குள் அந்த கோவிலானது மூடுவதற்குள் எப்படியாவது கொண்டு போய் விநாயகருடைய சன்னதியில மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல சேர்த்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். அடுத்ததா தீராத துர்நோய்கள் அது அனைத்துமே உங்களை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும். தீராத நோய்கள் தீருவதற்கும் நீங்க இந்த ஒரு செயலை நிச்சயமாக செய்யலாம். இதனை செய்யும் பொழுது ஆரோக்கியமும் ஆயுளும் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். வீட்டில் நீடித்த அதிர்ஷ்டம் இன்னும் நிலை பெற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு நெல்லிக்கனியை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த அதிர்ஷ்டங்கள் நிலையாக இருக்கும். உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே வர தொடங்கும். இனிமே இதனையும் இந்த ஒரு நாள்ல நீங்க தவறாம செய்து விடுங்க. அடுத்ததாக வெல்லம் அதனுடன் தேங்காய் இந்த ரெண்டையும் நீங்க கொடுக்கும் பொழுது செல்வமும் தடைகளும் நீங்கக்கூடிய செல்வம் அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டில் தடைகள் இருந்தால் அது நீக்கக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுடைய வீட்டிற்குள் எழுந்து நிற்கும். வெல்லமானது இனிமையை குறிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமையான நேரங்கள் வரட்டும் அப்படிங்கிறத குறிப்பதற்காக நீங்க இந்த ஒரு வெல்லத்தை கொண்டு போய் நீங்க விநாயகர் கோவிலுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது விநாயகர் கோவில்ல அந்த வெல்லத்தை வைத்து பொங்கலோ இல்லைன்னா கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வைத்தியமாக அதை பயன்படுத்தி அந்த வெள்ளத்தை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு வெள்ளமானது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். வெள்ளம் அதனுடன் சேர்த்து தேங்காய் இதை நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது பணவரவு நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்க தொடங்கும். நின்று போன வேலை கூட இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக அது நமக்கு வேண்டிய அளவுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். தடைகள் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். குடும்பத்துல ஒரு அமைதி ஏற்பட்டு நன்மை நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கு. எனவே தவறாம இதை நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். இன்று விநாயகருக்கான சதுர்த்தி. இந்த ஒரு நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய 7 முக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, முடியாமல் இருந்த வேலைகள் அனைத்தும் திடீர்னு நிறைவேறிவிடும். அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது சங்கட நாசக ஆற்றல் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதனால் நீங்க இந்த பொருட்களை மட்டும் கொண்டு போய் விநாயகர் கோவில்ல சேர்த்து விடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில
நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு திடீர்னு ஆச்சரியங்கள் நடக்கும். அடுத்ததாக பணத்தடைகள் உடையும். இன்று செய்த வழிபாடு 28 நாட்களுக்கு உங்களுக்கு பணவரவு ஓட்டத்தை அதிகரிக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க தவறாம விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அர்ச்சனை பரிகாரங்கள்னு பண்ணுங்க. விநாயகருக்கான தீபங்கள், விநாயகருக்குரிய மந்திரங்கள் அனைத்தையும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளும் நம்முடைய சேனல்ல பதிவேற்றிருக்கிறோம், அதனையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதா நோய்களும் பயங்களும் கவலைகளும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்விலிருந்து குறைய தொடங்கும். விநாயகர் புத்தி சித்தி ஆரோக்கிய சக்தியை இந்த ஒரு நாளில் வெளிக்கொண்டு வருவார். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க அந்த சக்திகளை எல்லாம் உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்க இந்த ஒரு நாள்ல கோவிலுக்கு கொண்டு போய் குடிக்கிற பொருட்களாக இருக்கட்டும், நீங்க கூறுகின்ற மந்திரங்களாக இருக்கட்டும், ஏற்றுகின்ற விளக்காக இருக்கட்டும், இது அனைத்திலும் இந்த மூன்றுமே நிச்சயமாக கிடைக்கும். எனவே அதனையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் சரியாகிவிடும். எதிரிகள், கணக்கு பிரச்சனைகள் தானாகவே அடங்கி போகும். குடும்பத்துல சண்டை, மனப்பிரிவு இருந்தால் அந்த உங்கள் குடும்பமானது இந்த சண்டை சச்சரவு ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டு சமாதானமாகி அனைவருமே ஒன்றாக சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்துவிடும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கப்படும். வேலை விஷயத்திலையும் வியாபார விஷயத்திலையும் பயணம் செல்லக்கூடிய விஷயங்கள், இது அனைத்திலும் உங்களுக்கு நன்மை தானாகவே வந்து சேரும். நீங்க இதற்காண்டி எந்த விதமான முயற்சியுமே எடுக்க மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். மனதில் வைத்த ஆசை பிரபஞ்சத்தில் உங்களுக்கு சக்தியாக சேரும். இன்று வேண்டிய ஆசை உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். நீங்க கொண்டு போகின்ற அந்த விநாயகருக்குரிய பொருட்களை எந்த முறையில் நீங்க கொண்டு போய் சேர்த்தா உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் அப்படின்னா, முதலாவதாக கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பாக 3 வினாடி நின்று ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு நீங்க சொல்லணும். இதை நீங்க 3 முறைகள் கூறிவிட்டு நீங்க விநாயகர் கோவிலுக்குள்ள செல்லலாம். இரண்டாவதாக முதலில் அருகம்புல் உச்சியில் நீங்க சுழற்ற வேண்டும். விநாயகரின் சன்னதிக்கு நேரடியாக நீங்களே கொண்டு போய் உங்களுடைய கைகளினால் வைத்தால் நன்மைகளானது நடக்கும். மூன்றாவதாக நெல்லிக்காயை 3 முறை சுற்றி சன்னதியில் நீங்க வைக்க வேண்டும். நான்காவதாக வெல்லம், அதனுடன் தேங்காய், இதை நீங்க பிரித்து விநாயகருக்கு முன்னாடி நீங்க வைக்க வேண்டும். ஐந்தாவதாக உங்களுடைய இரு கையையும் இணைத்து உங்களுடைய ஆசையை மனதிற்குள் நீங்க சொல்ல வேண்டும். வாயில் சொல்ல வேண்டாம், மனதிற்குள் மட்டும் நீங்க சொன்னால் போதும். அதுதான் அதிக அளவு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 9 முறை ஓம் வக்ரதுண்டாய ஹீம் அப்படின்னு நீங்க உங்களுடைய மனதிற்குள் 9 முறைகள் நீங்க சொல்லலாம். இல்லைன்னா 9 முறைகள் நீங்க விநாயகரை நீங்க வலம் வந்து அந்த 9 முறைகளும் நீங்க இந்த வக்ரதுண்டாய ஹீம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அடுத்ததா கோவிலை சுற்றி விட்டு வெளியே வரும் பொழுது இடது கால் வைத்து வரக்கூடாது, வலது காலை வைத்து நீங்க வெளியில் வரணும். இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிலைப்பெற செய்வதற்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன செயலாக இருக்கும். எனவே இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இன்று நீங்க விநாயகருக்கு கொடுக்கக்கூடிய இந்த 3 பொருட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். விநாயகருடைய அருளானது உங்களுடைய வீட்டில் என்றும் நிலைபெறுத்து இருக்கும். எனவே இதை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களாலேயே உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களாலேயே உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களாலேயும் உருவாக்க முடியும். எனவே தவறாம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.